மீனராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மீனராசி கவனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நட்புக்களே உங்களை கழுத்தை பிடிச்சி கத்தி வைப்பாங்க. யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என் தம்பிக்கிட்ட கொடுத்துருந்தேன் சார், என் மச்சான்கிட்ட கடன் கொடுத்துருந்தேன் சார், கேட்டால் அவன் என்னை திருப்பி மிரட்டுறான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ நான் பார்த்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வாங்க. அதே சமயம் நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது. இந்த சனியுடைய பாதிப்பு தப்பிக்கணும் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் ரீதியான சர்வீஸ் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த மாதத்திற்கான பரிகாரம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது வந்து உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீனராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன். மீனராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பதட்டத்தில் இருக்கீங்க. இடுப்பு பகுதி பிரச்சனையில் இருக்குது. இடுப்பு பகுதி, முட்டி பகுதி, கால் பகுதி இதெல்லாம் பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா ராசியில் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்களோட சூரியனும் சேர்ந்திருக்கார். வியாதிக்கு உண்டான கிரகம் 6ஆம் வீட்டு அதிபதி, கடனுக்கு உண்டான கிரகம் 6ஆம் வீட்டு அதிபதி, எதிரிக்கு உண்டான கிரகம் 6ஆம் வீட்டு அதிபதி. இது மூணும் இந்த மூணுக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். சனி செவ்வாயோடு சேர்றாரு. ஏற்கனவே சனி கெடுதல் பண்ணுறவன் உங்களுக்கு அவன் வந்து எதா செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கான். செவ்வாய் சேர்ந்துருக்காரு. அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். இதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ரீதியான எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணுங்கள். மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன், மோஷன் போகிறதுல பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை இருந்துன்னா அதுக்கு கத்தி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. கத்தியால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நட்புக்களே உங்களை கழுத்தை பிடிச்சி கத்தி வைப்பாங்க. யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என் தம்பிக்கிட்ட கொடுத்துருந்தேன் சார், என் மச்சான்கிட்ட கடன் கொடுத்துருந்தேன் சார்,
கேட்டால் அவன் என்னை திருப்பி மிரட்டுறான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். உறவுகளே பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் தலையில் தான் விடியும். அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் உடன்பிறப்புகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதில் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது 19ஆம் தேதிக்கு மேலே தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் அவங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க. அவங்க சொல்கிறதையும் கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்களின் உதவி அவசியமான ஒன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்கள் கணவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நல்ல செய்தி சொல்வார். நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவியின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மனைவி வழியில் ஒரு பண வருமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்கள் கணவரோ மனைவியோ அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய சொத்து சம்பந்தமான வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வாங்க. அதே சமயம் நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. சாதாரண ஹேண்ட்பேக் தானே, போனால் போட்டோம்லாம் இருக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட் தான் உங்களை பாதுகாக்க வேண்டிய டாக்குமெண்ட். அதெல்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா வீட்டில் ஒரு கணபதி ஹோமத்தையும் ஒரு நவக்கிரக ஹோமத்தையும் ஒரு மிருத்யுஞ்சய ஹோமத்தையும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும், தடைகள் விலகும். இது ஒரு சின்ன பரிகாரமாக நான் சொல்கிறேன். ஜென்ரலாக உங்களுக்கு பரிகாரம் ஒன்று தனியாக சொல்ல போகிறேன். இது உங்கள் வீட்டில் இந்த ஹோம புகை வரணும், மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும். இந்த மந்திரங்கள் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், இது 3ம் பண்ணுறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது, வாஸ்து பிரச்சனைகள் இருக்காது, வீட்டில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், மீன ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் உழைக்கிறீங்க, அதுக்கேற்ற வருமானம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறது எங்கள் அப்பா தாத்தா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்த புதுசுலலாம் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் ஒரு மாமா உட்காந்துட்டு இருப்பார். அவர் டே வாடா லெட்டர் எழுதி தரேன், உனக்கு யாருக்கு எழுதி தரணும், ஊருக்கு எழுதுவாங்க. இந்த அம்மா சொல்லும், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லும். அவங்க வீட்டுக்கார்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசும். இதெல்லாம் எழுதுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுப்பார். அதுக்கு ஒரு பைசா வாங்க மாட்டார். இட் இஸ் எ சர்வீஸ். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 7.5 சனியுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு அடுத்த வாளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நான் நம்ம நங்கநல்லூரில் சில கோயிலில் இருக்கா பார்த்துருக்கேன். நான் இப்போ சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வாசலில் உட்காந்துட்டு உங்கள் செருப்பை பாதுகாத்துன்னு இருப்பா. இது புட்டபர்த்தியில் பாபா இருந்தார். அவரோட இடத்துல போனீங்கன்னா பணக்காரனாக இருந்தாலும் சரி, கார் டிரைவராக இருக்கணும், இல்லை செருப்பை க்ளீன் பண்ணணும், இல்லை டாய்லெட் க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா தட் இஸ் எ சர்வீஸ். இந்த சனியுடைய பாதிப்பு தப்பிக்கணும் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் ரீதியான சர்வீஸ் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த மாதத்திற்கான பரிகாரம், மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை தினமும் போயிட்டு 12 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கள். வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கோ சனிக்கிழமை அன்றைக்கோ அவருக்கு ஒன்றா துளசி மாலை இல்லாட்டி ஏலக்காய் மாலை சாத்தி வழிபட்டுருவாங்க. ஏலக்காய் மாலை காஸ்ட்லி, கிலோ கணக்கில் வாங்கினோம். துளசி மாலை சீப்பாக கிடைக்கும், அதை வாங்கி சாத்திட்டு வழிபட்டுவாங்க. முடிஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் வாங்கி அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க. அவருடைய பலம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு சங்கடங்களை போக்கும். கூடவே துர்கா சப்தஸ்லோகியை சொல்லி வாருங்கள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை
நம் மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.